அரசன் அக்பர் நிலா காலங்களில் அவனது தோட்டப்புற அரண்மனையில் தங்குவது வழக்கம். இவ்வாறு ஓய்வெடுக்க செல்லும் காலங்களில் அரண்மனையை சுற்றி காணப்படும் கழுதையின் ஓலமும் சத்தமும் அரசனின் நித்திரையை குழப்பிக்கொண்டே இருந்தது. இதனால் அரசன் அக்பர் ஒரு நாள் தன் ஆலோசகரை அழைத்து, நீ அரச சபை ஆலோசகர் தானே? நிலா காலங்களில் என்னோட தோட்டப்புற அரண்முறையில் போய் தங்குறது உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற எந்த ஒரு கழுதையும் என்னை இரவில் தூங்க விடுறையில் ஒரே சத்தம். அதுக்கு ஒரு வழி சொல்லு பார்ப்போம் என்று அரசன் அரண்மனை ஆலோசகனிடம் கேட்டபோது அதற்கு தந்திரக்கார ஆலோசகன், இதுவும் அரசே, நானும் இன்னமும் பயந்து போயிட்டேன் அரசே. நீங்கள் வர சொன்னோன்னே நான் நினச்சேன் வேறு ஏதோ பிரச்சனை என்று சொல்லி. அரசே, இந்த கழுதைகள் எல்லாம் நீங்கள் வார நாளை பார்த்து தான் சத்தம் போடுது. அது ஏன் தெரியுமா? அது ஒன்றுக்கும் ஒழுங்கான வீட்டு வசதி இல்லை. எப்படி சரி சொல்லி அரசன்ட்ட வீடு வாங்குவோன்னு சொல்லித்தான் அதோட பாஷையில் அது கத்துது என்று அரசனிடம் தந்திரக்கார ஆலோசகன் எடுத்து கூறினான். அதை கேட்ட அரசனும் ஏமாந்தவனாக ஆலோசகனை பார்த்து, சரி, சராசரியாக அங்கே எத்தனை கழுதைகள் இருக்கும்? அங்கே அரசே, அங்கே சராசரியா 10,000 கழுதைகள் வாழுது அரசே என்று தந்திரமாக ஆலோசகன் அரசனுக்கு பதில் வழங்கினான். இதை ஏற்றுக்கொண்ட அரசன் ஆலோசகனை பார்த்து, ஆலோசகனே, நான் அவசரமாக இந்த திரைச்சேரியில் இருந்து இந்த கழுதைகளுக்கான வீடு கட்டுறதுக்கான தொகையை நான் ஒதுக்குறேன். நீ தான் அதை செஞ்சு கொடுக்கணும், ஓகே? இதை கேட்ட ஆலோசகன் மட்டில்லா மகிழ்ச்சியில் சென்றான். எனக்கு பெரிய பணம் கிடைக்க போகுது, கழுதைகள் என்று சென்று விட்டான். இவ்வாறு சில நாள் கழித்து அரசன் அதே தோட்டப்புற அரண்மனையில் தங்கியிருந்த போது அங்கே மறுபடியும் கழுதைகள் கத்த ஆரம்பித்தது. உடனே அரசன் எழுந்து, என்னடா இது, நித்திரை கொள்ளவும் முடிய மாட்டேங்குது என்று யோசித்து கொண்டிருந்தான். கழுதைகளுக்கு வீடு அமைத்து கொடுத்தும் அந்த கழுதைகள் ஏன் கத்துகிறது என்று சிந்தித்தான் அரசன். பின்னர் ஆலோசனை இங்கே கூப்பிடு என்று ஆலோசகனை வரவழைத்தான் அரசன். மன்னா, என்னை நீங்கள் அழைத்தீர்களா? ஆலோசகனே, நான் உனக்கு பணம் கொடுத்தேன் இந்த கழுதைகளுக்கு வீடு அமைத்து கொடுக்க சொல்லி. நீ இந்த கழுதைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாயா? ஏன் இன்னும் இந்த கழுதைகள் கத்துகிறது என்று தந்திரக்கார ஆலோசகனை பார்த்து அரசன் கேள்வியை கேட்டான். ஓ மன்னா, இதுவா விஷயம்? உங்களுக்கு கழுதைகளின் பாசை புரியவில்லை மன்னா. நீங்கள் நேற்று கழுதைகளுக்கு வீடு கட்ட பணம் தந்த போது நான் எல்லா கழுதைகளுக்கும் வீடு அமைத்து கொடுத்து விட்டேன். அரசே, நீங்கள் அமைத்து கொடுத்த வீட்டுக்கு இந்த கழுதைகள் இன்று நன்றி கூறுகிறது. அதுதான் உங்களுக்கு கத்துவது போல் புரிகிறது. ஓஹோ, அப்படியா? நல்ல கழுதைகள் தான் என்று அரசன் ஆலோசனின் வார்த்தையில் ஏமாந்து போய்விட்டான். இவ்வாறு சில காலம் கழித்து மறுபடியும் அந்த தோட்டப்புற அரண்மனையில் அரசன் தங்கிய போது மறுபடியும் கழுதைகள் கத்த ஆரம்பித்தது. இதை கேட்ட அரசனும் கோபமுற்றான். ஐயோ! திடீரென ஒரு கழுதை ஜன்னலூடாக அரசனின் காதுகளுக்குள் கத்தியது. அரண்ட அரசனோ ஜன்னலூடாக தலைக்குப்புற பாய்ந்து இதற்கு பிறகு தோட்டப்புற அரண்மனையே வேண்டாம் என ஓடியே போய்விட்டான் அரசன். நல்ல கதைகளை பார்க்க வேண்டுமா? நம்மட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. இன்னும் நல்ல கதைகளை நாங்கள் தயாரிக்கிறோம். அது உங்களுக்கு பார்க்க வேணும்னு சொன்னால் மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.